கொரோனா JN1 அதிகரிக்கும் நோய் தொற்றால் ஆபத்தா? கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாசத்தப்போ சீனாவில் கொரோனா தொற்று மக்களிடையே பரவ ஆரம்பிச்சு படிப்படியா உலக அளவில் பரவி 2020, 2021, 2022ன்னு 3 ஆண்டும் மக்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டது மட்டும் இல்லாம பெரும் உயிரிழப்புகளையும் பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துச்சு. 2022ஆம் ஆண்டு பிற்பகுதியில் COVID-19 தொற்றுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளும் மீண்டு வந்த நிலையில இப்போ மீண்டும் மக்களை அச்சுறுத்துற விதமா புதிய வகை கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு அதிகாரப்பூர்வமா கூறப்பட்டிருக்கு. கூடவே அமெரிக்கால இந்த புதிய வகை JN1 தொற்று அதிவேகமா பரவி வருதுன்னு, மேலும் இந்தியாலையும் இந்த JN1 தொற்று கேரள மாநிலத்துல கண்டறியப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் JN1 வகை கொரோனா இந்தியாவில் பல பகுதியில் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு, முக்கியமா கேரளாவோட பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டில் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க சொல்லியும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம JN1 வகை கொரோனா வேகமா பரவுறதால அதோட தீவிர தன்மையை ஆராயவும் நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. உருமாறிய புதிய வகை கொரோனாவின் பாதிப்புகள் என்ன? JN1 வகை கொரோனாவின் அறிகுறிகள் என்ன? JN1 கொரோனாவை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா மத்திய மாநில அரசுகள்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து உருமாறிய JN1 வகை கொரோனா அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுச்சுன்னு, அது அக்டோபர் மாசத்துல பரவ ஆரம்பிச்சதுன்னு, மேலும் தற்போது டிசம்பர் மாசத்துல அதி தீவிரமா பரவிட்டு வருதுன்னு, இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அடுத்த ஆண்டுல COVID-19 தொற்று பரவின வேகத்திலேயே இந்த JN1 தொற்றும் பரவும்னு சொல்றாங்க அமெரிக்காவோட தேசிய பொது சுகாதார நிறுவனம். அதே சமயம் கொரோனா தொற்றோட மற்ற வேரியண்ட்டுகளோட ஒப்பிடும்போது இதுவரைக்கும் JN1 தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலனும், கூடவே JN1 தொற்றால இதுவரைக்கும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலனும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க CDC நிறுவனம். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள்லையும் கொரோனா தொற்று பரவுறது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில தான் கொரோனா வைரஸ் தொடர்ந்து உருமாறி புதிய அலைகளா மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வந்துச்சு. அதோட தொடர்ச்சியா இப்போ உருமாறிய JN1 வைரஸ் அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட உலகம் முழுவதும் 38 நாடுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. கொரோனாவை ஏற்படுத்துற வைரஸ் காலப்போக்குல மாறிக்கொண்டே இருக்கும்னோ, புதிய வகை கொரோனா அதிவேகமா பரவ இந்த மாற்றங்கள் தான் காரணம்னு, அப்படி மாற்றம் பெற்றதுதான் JN1 கொரோனான்னு சொல்றாங்க. கூடவே ஏற்கனவே புழக்கத்துல இருக்கிற மற்ற வகை கொரோனா வைரஸ்களுடன் புதிய வகை கொரோனாவுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கலாம்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவோட தேசிய பொது சுகாதார நிறுவனம். கடந்த சில வாரங்களாவே கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டு வருது. கேரளால 79 வயது மூதாட்டி ஒருத்தங்களுக்கு உருமாறிய JN1 வகை கொரோனா தொற்று சில நாட்களுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டது. கூடவே தமிழ்நாட்டிலையும் 7 மாதங்களுக்கு அப்புறமா முதன்முறையா கொரோனா பாதிப்பு பதிவாகி இருக்கு. JN1 கொரோனாவால இந்தியாவில் இதுவரை 21 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதா மத்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கு. கோவால மட்டும் 19 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, மகாராஷ்டிரால ஒருத்தர்னோ கேரளாவில் ஒருத்தர்னோ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கூடவே கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு தொடர்பா அதிகாரிகளுடன் ஆய்வுகளும் மேற்கொண்டுட்டு வருது மத்திய அரசு. மேலும் இந்த உருமாறிய JN1 வகை கொரோனாவால உடல்ல அதிக வெப்பநிலை அல்லது நடுக்கம் இருக்கும்னோ, தொடர்ந்து இருமல் ஏற்படும்னோ, வாசனை சுவை திறன் குறையும்னோ,
சுவாசிப்பது சிரமம் ஏற்படும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். கூடவே உடல் சோர்வாகவும் உடல்ல வலி ஏற்படும்னோ, தலைவலி, தொண்டை வலி போன்ற வலிகள் ஏற்படும்னோ, கூடவே மூக்கு அடைப்பு, மூக்கு ஒடுகுதல், பசியின்மை, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை 64 உயர்ந்திருக்குன்னு, இதுவரைக்கும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகலன்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. கூடவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தொற்று நோய்களால பாதிக்கப்பட்டவங்க பொது இடங்களுக்கு போகிறப்போ முகக்கவசம் அணிந்து செல்வது அவசியம்னு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கு. JN1 கொரோனாவோட விளைவு கடுமையா இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு மத்திய சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. கூடவே RT-PCR பரிசோதனை மூலமே இதையும் கண்டறியலாம். அதனால RT-PCR சோதனைகளை அதிக அளவில் செய்யணும்னு மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை வழங்கியிருக்கு. பண்டிகை காலமான இந்த சமயத்துல கொரோனா தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால அதை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் விரைந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.